ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா பணத்துக்காக அதிகமான கஷ்டமா? எப்பொழுதும் என்னை கேட்பார். ஆனால் இப்பொழுது எல்லாம் என்னிடம் கேட்பதையே குறைத்து கொண்டாயே. கேட்டால் சொல்கிறார், எனக்கு தான் எதுவும் தரதே இல்லையே சாயி என்று. தராமலா ஒவ்வொரு விஷயத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய்? தருவேன். உனக்காக நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றையும் தருவேன். நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக நான் தருவேன். எப்படி உனக்கு தராமல் நான் போவேன்? பணமானது உனக்கு இப்பொழுது ரொம்ப தேவைப்படுகிறது. காரணம், கடன் பிரச்சனை தான். உனக்கு அதிகமாக கடன்கள் இருப்பதினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பணங்கள் உனக்கு தேவைப்படுகிறது. நீ என்னிடம் கேட்கும் விஷயங்கள் ஒன்றே ஒன்று. நான் என்ன ஆடம்பரத்துக்கா பணத்தை கேட்டேன்? நான் நல்ல நல்ல விஷயங்களுக்குத்தானே பணத்தை கேட்கிறேன். பணத்தை எனக்கு கொடு சாயி என்று நீ கேட்கிறாய். கண்டிப்பாக உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்காமல் நான் என்ன செய்வேன்? நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். எதற்காக நீங்கள் என்னை வணங்கினீர்களோ அது எல்லாமே நல்லபடியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நினைக்கிறீர்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பெரிய வசதி உள்ளவராக மாறப்போகிறீர்கள் தெரியுமா? கூடிய விரிவாக தெரியும். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பணங்கள், கடன்கள், இப்படி பண சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் வாழ்வில் உன்னுடைய கடன்களை அடைக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் பணங்கள் ஆனது தடையாக இருக்கிறதல்லவா? அந்த தடைகள் அனைத்தும் உடைத்து எரியப்படும். பணம் இல்லாதவன் தான் பயப்பட வேண்டும். தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாதவன் தான் பயப்பட வேண்டும். இந்த தெய்வத்திடம் பணம் இருக்கிறது, கொடுக்கும் மனமும் இருக்கிறது. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தையும் கொடுப்பேன். அதே நேரம் உன் வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றையும் அள்ளி கொடுப்பேன். துவண்டு விடாதே. வாழ்க்கையில் நிறைய துரோகங்கள் நடக்கிறது. இதில் நான் எப்படி முன்னேறுவேன்? நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? என்னை சுற்றி பல பேர் பல திட்டங்களை போடுகிறார்கள். இதிலிருந்தெல்லாம் நான் எப்படி மீண்டு வருவேன் என்று நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. முதலில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் கடன் பிரச்சனையோ நீங்கட்டும். அதற்கு பிறகு உன்னுடைய வருமானங்களோ அதிகரிக்கும். முதலில் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்து விட்டாய் என்றால் புரிகிறதா? தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் சேர ஆரம்பித்துவிடும், பணங்களும் சேர ஆரம்பித்துவிடும். இப்பொழுது நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு நிறைய வருமானங்களை கொடுத்து உன்னுடைய கடன்களை அடைக்க வேண்டியதுதான். அதற்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் கடன்களை அடைக்கிறேன். அதற்கு பிறகு உனக்கு தேவையான பல விதத்தில் உதவிகளையும் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களையும் கொடுக்கிறேன். இன்று நீ காணும் சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் இனிமேல் மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும். இதற்கு முன்பு நடந்ததெல்லாம் சும்மா சாதாரண விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு விடாதே. இது எல்லாவற்றுக்கும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவுண்டு. அந்த முடிவை கட்டுவது வேறு யாரும் அல்ல, நானே, இந்த சாயே. தங்கமே, கடன் அது மட்டுமல்லாமல்
நிறைய விதமான பிரச்சனைகளோடு இருக்கிறாய். இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் மீட்டெடுக்க என்னால் மட்டுமே முடியும். இந்த அப்பனை நம்பியவர்கள் இந்த அப்பன்தான் எல்லாம் என்று என் கையை பிடித்து கொண்டு வந்தவர்களுக்கு கடன் பிரச்சனையோ மற்ற எந்த பிரச்சனையோ இருக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன். இப்பொழுது கஷ்டங்கள், கூடிய விரைவிலேயே அற்புதங்கள். இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது. ஆனால் வெளியில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது இருப்பதை பார்த்துவிட்டு அவ்வளவுதான், இவளுக்கு இதற்கு மேலெல்லாம் எதுவும் முன்னேற்றமில்லை என்று சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இனிமேல்தான் உன் வாழ்க்கை அற்புதமாகவே துவங்கப் போகிறது. நீ கவலைப்படுவதோ கண்ணீர் சிந்துவதோ தேவையில்லாத ஒன்று. உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு கஷ்டத்தை கொடுப்பதும் நானே, நஷ்டத்தை கொடுப்பதும் நானே, சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பதும் நானே. இப்படி எல்லா முறையிலும் எல்லா விஷயத்தையும் நானே உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது உனக்கு என்ன கவலை? கவலைகள் வேண்டாமே. யாருமே இல்லை என்றால் கவலைப்படலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? சீரும் சிறப்புமாக அழகாகவே இருக்கலாமே. இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கு. அதைவிட என்ன வேண்டும்? நிம்மதியாக தூங்கி வாழ்க்கையில் நிம்மதியாக அனைத்து விஷயங்களையும் செய்யுங்கள். அதாவது நீங்கள் தூக்கத்தில் உங்களுக்கு நிறைய அமைதிகள் கிடைக்கும். தூக்கத்தை விட்டுவிட்டால் நிறைய மன உளைச்சல்கள் வரும். அப்பொழுதுதான் தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்க கூட தோன்றும் உங்களுக்கு. நிறைய நாள் உன்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து நான் உன்னை பார்க்கிறேன். அப்பொழுது எல்லாம் என்ன தெரியுமா செய்கிறாய்? அழுகிறாய். 1 மணி 2 மணி ஆகுகிறது, 3 மணி ஆகுகிறது. நேரங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் போட்டு தூக்கம் உன்னுடைய கண்ணில் வரவில்லை. அதற்கு காரணம் கவலை இருந்தால் தூங்க முடியாது. வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது. சரியான நேரத்திற்கு தூங்குங்கள். சரியான நேரத்திற்கு சாப்பிடுங்கள். சரியான நேரத்திற்கு உங்களுடைய வேலையை செய்யுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்வில் நிறைய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். புரிந்ததா நான் சொல்லும் விஷயம் என்னவென்று? அம்மா, எதுவும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் பொருத்தமில்லாததை சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் நான் என்ன திட்டம் போடுகிறேனோ அதையே மட்டுமே சொல்கிறேன். நம்பினால் வாழ்க்கையோ செழிக்கும். நம்பாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு நீதான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிலையான மனமோ உன்னிடம் சில நேரத்தில் இருப்பது இல்லை. எப்பொழுதுமே நீ என்னிடம் சொல்வாய், இது செய்யலாம் அது செய்யலான்னு தோணுது. ஆனால் திடீர்னு வேணாம், இதெல்லாம் செய்ய வேணான்னு ஒரு எண்ணம் தோணுது. என்ன செய்கிறது சாயி என்று நான் ஒரு விஷயத்த சொல்லவா? ஒரு முடிவை நீ எடுத்துட்டேன், ஒரு விஷயம் செய்ய போகிறேன், இல்லை ஒரு இடத்துக்கே போகிறேன்னா, ஒரு முறை முடிவு எடுத்தாச்சுன்னா திரும்ப போட்டு எப்பையும் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே கூடாது. ஒரு முடிவுனா அந்த முடிவு தெளிவாக இருக்கணும். நீ தெளிவில்லாத முடிவு எடுக்கிறதுனால மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனைகள் வருதே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெளிவான முடிவு எடுத்திருந்தா இந்த கடன் பிரச்சனை கூட வந்திருக்காது. கடன் எப்பொழுது ஆரம்பித்தது? நீயே சொல். நிறைய நேரம் நீ காசில்லையே என்று சோர்ந்து போய் யாரோ ஏதேதோ சொன்னதையெல்லாம் மனதில் வைத்து எடுத்த முடிவுதான் இந்த கடன்.
இப்பொழுது நீ கடன் வாங்கு, அடைச்சிக்கலாம், நீ கடனை வாங்கு, இது செஞ்சுக்கலாம் அதை செஞ்சுக்கலான்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு உன் கூட வந்து நிற்கிறாங்களா? நீயே சொல்லு பார்க்கலாம். இல்லையே. உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னைக்குமே ஏன் புள்ள, நீ செய்கிறது எல்லாமே சில நேரத்தில் தவறாக இருக்கு. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில நீ யோசிக்காம செய்யற விஷயத்தினாலதான் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து சுப விஷயம் நடக்கும். ஆயுசு மொத்தமும் உன் வாழ்வில் செழிப்புகள் வரும். தோல்விகள் தோல்விகள் என்று நினைத்து வாழ்க்கையில் வெற்றி என்று ஒன்று கிடைப்பதை விட்டு விடாதே. இன்று உன் வாழ்க்கையில் தோல்வியாக இருந்திருக்கலாம், ஆனால் இதையே நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்றால் உன்னால் வெற்றியை காண முடியுமா? அதனால் இன்று தோல்வியை கண்டால் நீ உன் மனதுக்கு சொல், இந்த தோல்வி வெறும் பாடங்களை, நாளை இதைவிட அற்புதமான இதற்கு நேராக என்ன விதமான சந்தோஷங்களை கிடைக்குமோ அது நிச்சயமாக தெய்வம் நமக்காக கொடுக்கும் என்று உன்னுடைய மனதுக்கு நீயே ஆறுதலை கூறிக்கொள். நீ நினைப்பது தானே நடக்கிறது. எங்கு நீ கடனை வாங்கினாய், அதை அடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். வாங்கிட்டோமே இது நடக்குமா அது நடக்குமான்னா என்னம்மா அர்த்தம்? வாழ்வில் பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ள முடிவெடு. அவசரப்பட்டு முடிவெடுத்து எந்த வாழ்க்கையிலேயும் எதையும் விட்டுவிட வேண்டாம். நீ இன்று என்னுடைய பிள்ளை, நாளை என்னுடைய பிள்ளை, நாளை மறுநாளும் என்னுடைய பிள்ளைதான். புரிந்ததா? கஷ்டங்கள் ஆனது இன்று இருக்கும், ஆனால் நாளை விடியல் கண்டிப்பாக இருக்காது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் நிலையாக இருக்க போவது இந்த சாய் அல்லவா? சாய் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் என்று ஒன்று இருக்குமே தவிர துக்கம், கவலை, வேதனை என்று ஒன்று இருக்காது. அதனால்தான் சொல்கிறேன், நீ என்னென்னலாம் யோசிக்கிறாயோ, என்னென்ன விஷயமெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும் என்று நம்புகிறாயோ, அந்த அத்தனை விஷயம் உன் வாழ்க்கையில் திருப்தியாகவே நடக்கும். எந்த நிலையிலும் நம்ம தவறு செஞ்சிட்டோம், வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நம்ம தவறு செஞ்சதுனால தான் நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கிறதில்ல அப்படின்னு நினைக்காத. நீ எந்த தவறும் செய்யலை. நீ செஞ்ச தவறு மொத்தமும் அடுத்தவங்க சொன்னாங்கிறதுக்காக உன்னுடைய வாழ்க்கையில கடனை வாங்கி ஏமாந்தது மட்டும்தான். யார் என்ன சொன்னாலும் சரி, பண விஷயத்துல எப்பயுமே இறங்கி விளையாடாத. மற்றவங்க உன்னுடைய வாழ்க்கையில பண பிரச்சனை வந்தது அப்படின்னா ஓடி போயிடுவாங்க. ஆனா முழு விஷயத்தையும் அனுபவிக்க போறது நீதான். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் ஆள் மாத்தி ஆள். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி, இந்த நபரிடம் போய் பணம் வாங்கு, அந்த நபரிடம் போய் பணம் வாங்கு, இப்போ உனக்கு பணம் தானே தேவை, இந்த பணம் உனக்கு கிடைக்கணும்னா நீ இவர்கிட்ட போய் பணம் வாங்கு, அவர்கிட்ட போய் பணம் வாங்குன்னு கடன் வாங்க ஆளு மாத்தி ஆள் உதவிகளை செய்வார்கள். ஆனால் அதுவே அந்த கடனை அடைக்க முடியாவிட்டால் யாரும் வந்து உனக்கு எப்பொழுதும் உதவிகளை மட்டும் செய்ய மாட்டார்கள். அன்று ஏதோ நான் சொன்னேன், அதற்காக காலம் முழுவதும் உனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்பார்கள். அவர்கள் ஏற்கனவே என்ன ஒரு உதவியும் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் காலம் முழுக்க உனக்கே உதவி செய்ய முடியுமா, எனக்கும் குடும்பம் இருக்கிறது என்று ஒரு வார்த்தைகளை விடுவார்கள். காலம் முழுக்கவும் உன்னுடைய உழைப்பினால் வாழ்கிறாய். ஆனால் இவர்கள் இந்த இடத்தில் கடன் வாங்கு, அந்த இடத்தில் கடன் வாங்கு என்று சொன்னார்கள் பார், இது உதவியா? இந்த உதவி காலம் முழுக்க செய்ய மாட்டேன் என்று ஒரு பேச்சுக்கு சொல்கிறார்கள். உறவுகள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் மாட்டிவிடதான்
தயாராக இருப்பார்களே தவிர ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய், அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். புரிதா? அதனால் என்றுமே அடுத்தவர்கள் சொல்வதை காதில் வாங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் நீ தெளிவாக இரு. நன்மைகளும் மலரட்டும். எதிர்காலத்தில் இருக்கும் பயங்களும் உன்னை விட்டு போகட்டும். இந்த சாய் என்றுமே உனக்கு நிலையானவன். அதனால் என்றும் உன்னோடே இருக்கிறேன். கடன்களோ எப்படி நீ வாங்கினாயோ, எவ்வளவு அதிகரித்து இருக்கிறதோ, நிச்சயமாக உன்னுடைய கடன் சுமைகள் அனைத்தையும் நீக்குகிறேன். எனக்கு மனம் உண்டுமா? என்னுடைய பிள்ளைகள் என்றுமே இன்பத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் உண்டு. ஆனால் என்ன, சிலர் என்னை புரிந்து கொள்வது இல்லை. பொறுமையாக செய்வதனால் அவசரப்பட்டு சாய் பொறுமையாக செய்வார், அது நமக்கு இப்பொழுது சரிப்பட்டு வராது என்று விட்டு விட்டு போகிறார்கள். நான் எப்பொழுதுமே கர்ம வினையானதை கழித்துதான் நல்லது கொடுப்பேன். எடுத்த உடனேயே நல்லதை செய்துவிட்டால் கர்மத்தை யார் அனுபவிப்பது? திரும்பவும் நல்லது செய்துவிட்டு நான் கெட்டது கொடுத்தேன் என்றால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது அல்லவா? அதனால்தான் நான் இந்த முடிவெடுத்தேன். தொடர்ந்து வாழ்வில் நீப்படும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் நிச்சயமாக அற்புதமான தீர்வுகள் கிடைக்கும். நீ இரவு தூங்காமல் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உழைத்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயமாக நீ உழைக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிந்து உனக்கு எப்படியெல்லாம் நல்லது செய்ய வேண்டுமோ அந்த விதத்திலேயே நல்லது செய்வேன். இன்று உன்னை ஏமாற்றுகிறேன், நாளை ஏமாற்றுவேன் என்று நினைக்காதே. இன்றும் ஏமாற்றவில்லை, நாளையும் ஏமாற்றப் போவது இல்லை. இந்த சாய் உனக்கு சொல்லியிருப்பது, கடனை நான் அடைப்பேன். இன்னும் 1 மாதத்திற்குள் உன்னுடைய பாதி கடனானது உன்னை விட்டு போய் உனக்கு பிடித்தமான விஷயங்கள், நீ எந்த மாதிரியான விஷயம் வேண்டும், எந்த மாதிரியான உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறாயோ அதற்கு தகுந்தது போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாமும் கிடைக்கும். படிப்படியாக உயரப்போவது உறுதி. படிப்படியாக வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணப்போவது உறுதி. கடன் குறையும், கடன் முழுவதும் அடையும். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக உயர ஆரம்பிக்கும். இன்று யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி பேசுகிறார்களோ, நிலையான சந்தோஷம் இனி வரும் நாளில் இருக்கும். கவலைகள் மறைந்து போகும். நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு திருப்தியாகவே கிடைக்கும். நீ கடன் போக வேண்டும் என்று நினைக்கிறாய். குடும்பத்திற்காக அதிகமாக சம்பாதித்து வருமானங்களை அதிகமாக ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய். உனக்கு நான் அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான அனைத்து வழிகளையும் உன் கண் முன்னே வந்து வைக்கிறேன். பிடித்து கொண்டு சிறப்பாக இருக்க முயற்சிகளை செய். எந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை நம்புகிறாயோ, நிச்சயமாக நீ எப்பேற்பட்ட பிள்ளை என்பதையும் கூடிய சீக்கிரத்தில் நானே காமிப்பேன். எப்பொழுது நினைக்கிறாய் நீ எதற்கும் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருப்பாய் என்று. ஆனால் நீ பயப்படும் அளவுக்கு ஒரு கோழையான பிள்ளை கிடையாது. மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை சாதிக்கும் அற்புதமான பிள்ளை நீ. நீ எப்படி உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பொறுப்போடு இருக்கிறாயோ, அதே போலவே நானும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு இருக்கிறேன். நான் உனக்காக உழைக்க தயாராக இருக்கிறேன். நீ உன் குடும்பத்திற்கு உழைக்க தயாராக இருக்கிறாய். ஆனால் நான் உன்னோடு சேர்ந்து இரவு பகலும்
உனக்கு அதிகமான யோசனைகளை கொடுத்து உன்னோடு சேர்ந்து நானும் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் உழைத்துக்கொள், எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய். ஆனால் சரியான நேரத்திற்கு தூங்கு, சரியான நேரத்திற்கு சாப்பிடு, சரியாக எல்லா விஷயத்தையும் செய். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்லதை தவிர வாழ்க்கையில் இதை செய்யாமல் இருப்பது, அதை செய்யாமல் இருப்பது, அதை செய்யாமல் இருப்பது என்று தூக்கத்தை விட்டுவிட்டோ இல்லை கவலையில் சாப்பிடுவதை விட்டுவிட்டோ சுருண்டு இருப்பது, சுருண்டு படுத்து கவலைப்படுவது, அழுவது, இதெல்லாம் வேண்டாம். நீ நல்ல பிள்ளை. உனக்கு நேரம் சரியில்லாத ஒரு காரணத்தினால் மட்டும்தான் உனக்கு எல்லா விதத்திலும் கஷ்டமோ, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கடனோ உன்னுடைய தலையில் வந்து ஏறி உட்கார்ந்திருக்கிறது. இது நிலை இல்லாதது ஒன்று. கஷ்டமும் கடனும் உன் தலையில் ஏறி இருக்கிறது பார், இது நிலையில்லாத ஒன்று. இந்த நிலை இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட வேண்டாம். அடுத்தவர்கள் இதை சொல்கிறார்கள், அதை சொல்கிறார்கள் என்று எப்பொழுதுமே அடுத்தவர்கள் மீது பழியை போடாதே. அடுத்தவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்வார்கள். இந்த இடத்துல கடனை வாங்கு, அந்த இடத்துல கடனை வாங்கு, இப்போ இருக்கிற கஷ்டத்தை கடனை வாங்கி சரி செய்யணும். ஆனா இவங்க எல்லாரும் கஷ்டங்கும் போது வந்து நிற்க போறதில்லை. அதனால எல்லா நேரமும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. நீ யோசிச்சு முடிவெடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் திருப்தியா இருக்கும், அது உனக்கே தெரியும். ஆனா என்ன, இதுவரைக்கும் உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உறவுகள் பேச்சையெல்லாம் கேட்டு நிறைய விஷயத்தை இழந்துட்ட. ஆனா இதுக்கு மேல இந்த சாய் எந்த விஷயத்திலேயும் இழக்க விட மாட்டேன். தொடர்ந்து உன்னோடு நான் இருந்து உனக்கு தேவையான அத்தனை விதமான வசதிகளையும் செஞ்சு உன்னை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இன்பமாகவும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோடும் வாழ வைப்பேன். இது நான் உனக்கு இன்னைக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். இந்த சத்தியம் என்னைக்கும் நிலையாவே இருக்கும். சத்தியம் செஞ்சு கொடுக்கிற ஒரு நபருக்குன்னா அவன் என் மனசுல உச்சத்துல உட்காரணும். அப்போதான் நான் சத்தியம் செஞ்சு கொடுப்பேன். நீ என் பிள்ளை, என்னைக்கும் அற்புதமாவே இருப்ப, என்னைக்கும் சந்தோஷமாவே இருப்ப. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. வாழ்க்கை முழுவதும், இந்த வாழ்க்கை முழுவதும் இதுவரைக்கும் பாதி வாழ்க்கை ஓடிட்டு, இந்த பாதி வாழ்க்கை வரைக்கும் நிறைய கஷ்டத்தையும் அவமானத்தையும் சம்பாதித்து ஒரு கஷ்டத்திலேயே வாழ்ந்த உன்னுடைய வாழ்க்கை இனி பாதியிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து சந்தோஷம், பெருமை, புகழ், பணம், நகை, இப்படின்னு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வாய். ஒரு இதுவரைக்கும் ஆடம்பரமே இல்லாமல், பணம், நகை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்தாய். ஆனால் இனி வரும் காலம் ஆடம்பரமான வாழ்க்கையோடு நீ எப்படியெல்லாம் எதிர்பார்த்தாயோ அந்த மாதிரியான விஷயங்களோடு நிச்சயமாக நீ தீர்காயுசோடு இருப்பாய். புரிந்ததா? நம்புங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நானே முழு ஆதாரம். என்னை நீங்கள் நம்புங்கள். நம்பினீர்கள் என்றால் நிச்சயமாக நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன விதமான அற்புதத்தை செய்கிறேன், அதிசயத்தை செய்கிறேன் என்பது புரிந்துவிடும். காரணம் இல்லாமல் ஒரு காரியமும் இங்கு நடப்பதல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதமும் உண்டு, அதிசயமும் உண்டு. நீ கேட்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னோடு இருந்தேன். என்ன கேட்டாய்? எனக்கு எப்பொழுது நல்லது நடக்கும், எப்பொழுது வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்திடையும் போய் கேட்கும்போது ஒவ்வொரு தெய்வத்து பக்கத்துலேயும் நான் இருந்தேன். அப்போ முடிவு பண்ணேன், இந்த பிள்ளை என்னைக்கும் கஷ்டப்படக்கூடாது, நல்லது தான் செய்யணும்னு. அதுக்காக உன் கூடவே வந்துட்டேன். தொடர்ந்து முயற்சி செய்கிற காரியத்தில் வெற்றியும் அற்புதமும் என்னைக்கும் எப்போதும் உன் கூட இருக்கும்.
நான் உன்னை அழ வைக்கிறதுக்காகவோ உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் துரோகத்திலேயே உன்னை மூழ்க வைக்கிறதுக்காகவோ உன்னை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தலை. எல்லாரையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பாரத்தையும் கொடுத்தேன். ஆனால் எல்லாமே நீ புரிஞ்சுக்கிட்டது சாய் எனக்கு செய்யலை, சாய் எனக்கு செய்யலைங்கிறது மட்டுமே. சாய் செய்யாமையா இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க? சாய் உனக்காகவே செய்வேன் அம்மா. உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் செய்வேன். நீயே பார்த்து வியக்கும் அளவுக்கு எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.